ஜெனரல் செக்கருக்கு ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ, வாங்க. டாக்டர் வந்துருவாங்க. ஒரு 10 நிமிஷம் வந்துருவாங்க. இல்ல 10 நிமிஷம் வந்துருவாங்க. வெயிட் பண்ணுங்க. ஹலோ ஹலோ மேடம், சொல்லுங்க. என்ன பிரச்சனை? உங்க பேர் என்ன? என் பேர் லதா. லதா, எங்கிருந்து வரீங்க? ராணிப்பேட்டையில வரேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் ஜெனரல் செக்கப் பண்ணுறேன். பேரு லதா, ஜெனரல் செக்கப், ஊரு ராணிப்பேட்டை. இங்க இருக்கிற ராணிப்பேட்டையிலிருந்து வந்துட்டு பெரிய இங்கிலாந்து வந்த மாதிரி பில்டப். சரிங்க, 10 நிமிஷத்துல டாக்டர் வந்துருவாங்க. வெயிட் பண்ணுங்க. உங்க வயசு என்ன? வயசு சொல்லணுமா? ஆமாங்க, சொல்லுங்க. கட்டாயம் சொல்லணும். ஒரு 30 போட்டுக்கலாம். சரி, வயசு ஓகே. 10 நிமிஷத்துல டாக்டர் வந்துருவாங்க. வெயிட் பண்ணுங்க. சரி, ஓகே. வாங்க, வாங்க. டாக்டர் வந்தாங்க. உட்காருங்க, உட்காருங்க. சொல்லுங்க. டாக்டர் வருவாங்கம்மா. 10 நிமிஷத்துல டாக்டர் வந்துருவாங்க. உங்க பேர் சொல்லுங்க, உங்க பிரச்சனை சொல்லுங்க. உங்க பேர் என்ன? உங்க பேர் என்ன? அம்மா, பேர் கேட்டம்மா. உங்க பேர் கேட்டம்மா. சிம்ரன். பிரச்சனை என்னம்மா? பேர் சிம்ரன், பிரச்சனை சூரி. வயசு என்னம்மா? அவங்க 30 சொன்னாங்க. சரி, 25 வயசு. எங்கிட்டு வரீங்க? ஐயோ பாவம், 25 வயசுல உங்களுக்கு இந்த சொறி பிரச்சனை. பாவம், கஷ்டமா இருக்கு. ஹலோ, கொஞ்ச நேரம் 10 நிமிஷமா அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாத. 10 நிமிஷத்துல டாக்டர் வந்துடுவாங்க. அவங்க ஜெனரல் செக்கப். என்ன ஒரு பிரச்சனை? ஏன் தொட்டு பேசுறீங்க? இல்ல எனக்கு கொஞ்சம் அறிவு சொல்லி விடுங்களா? பூமாடி, ஏமா டாக்டர் எப்போ வருவாங்க? இல்லைங்க, சொல்லிட்டேன். ஒரு 10 நிமிஷம் அம்மா, அவங்க டிஸ்டர்ப் பண்ணாத உட்காரு ப்ளீஸ். வந்துடுவாங்க டாக்டர். 10 நிமிஷம் வருவாங்க. சரி, ரொம்ப அறிவு சொல்லி அமைதியா எப்போ வருவாங்க? வந்துடுவாங்க. 10 நிமிஷம் வருவாங்க. மேடம், எங்க போயிடுச்சுங்க? ஏமா சரியா சொல்லிச்சு பாருங்க. நல்லா சொல்லிச்சு பாருங்க. சொல்லிடுமா, சொல்லிச்சு பாருங்க. நல்லா இருக்கு. சொல்லிச்சு பாருங்கம்மா. எதுவும் இல்லைங்களே. நான் நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன். சரியா இருக்குது. ஐயோ, முட்டி வலிக்குது, கால் வலிக்குது, முட்டி வலிக்குது, கால் வலிக்குது. எசப்பா, கால் வலிக்குது, கால் வலிக்குது, முட்டி வலிக்குது. ஆண்டி, இருங்க. கால் முடியல, நீட்ட முடியல, நடக்க முடியல. அம்மா, இங்க உட்காருங்க. அம்மா, இங்க உட்காருங்க. அம்மா, அம்மா, இங்க உட்காருங்க. நீ என்ன அங்க வா. அங்க
10 நிமிஷத்துல வந்துருவாங்க. வெயிட் பண்ணுங்க. நீங்க எதுக்கு வந்துக்கிறீங்க? முடியுமா? நடக்க முடியலமா? நடக்க முடியலமா? நடக்க முடியலமா? கால் வலிக்குது. அடிக்குது, கால் வலிக்குது. கால் வலிக்குது. கால் வலிக்குது. என்னம்மா எந்திரிச்சிட்டீங்க? நல்லா இருக்கு பாப்பா. நல்லா ஆயிடுச்சா? என்னம்மா கால் வலிக்குதுன்னு சொன்னீங்க? முட்டி வலிக்குது, கால் வலிக்குது சொன்னீங்க. ஐயோ, மாமா உட்காரு, உட்காரு. என்னம்மா உங்களுக்கு பிரச்சனை? உங்க பேர் என்னம்மா? என் பேர் மோனிகாம்மா. என்னம்மா? அது இன்ச்சலா? அது இன்ச்சலா? இல்லம்மா, ம். மோனிகா என் பேரு. இல்லம்மா. நீங்க அது இன்ச்சலா கேக்குறேன். இல்லம்மா. பிரச்சனை இல்லையா? ஓகே ஓகே. பேர் மோனிகா. பிரச்சனை இருக்கு. உங்க வயசு என்னம்மா? ஒரு 25 போட்டு. மாஸ்க் போடுமா? இல்ல வேணாம், நான் வச்சுக்கிறேன். மூஞ்சிலே வந்து எங்கேயோ தொடாதா? ஹலோ டாக்டர், பேஷண்ட் வெயிட் பண்றாங்க. கொஞ்சம் சீக்கிரம் வந்தீங்கன்னா பார்க்கணும். சீக்கிரம் வாங்க டாக்டர். நான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். ஒரு 10 நிமிஷத்துல டாக்டர் வந்துருவாங்க. நல்லா இருக்குமா? நன்றி. நல்லா இருக்குப்பா. நான் இருமல் வந்துச்சு. நல்லா இருக்குப்பா. நல்லா இருக்கு பாருங்க நல்லா. நல்லா இருக்குமா? இருமல் வந்துச்சு, கால் வலிக்குது. கால் வலிக்குது. இருமல். மேடம் உங்களுக்கு இப்படி எல்லாரும் நல்லா இருக்கு. என்ன தனியா விட்டுட்டு போயிட்டீங்களே. நான் என்ன பண்ணுவேன்? அச்சச்சோ. இப்படியா போயிடுவீங்க? நல்லா இருக்கு எல்லாரும் சீக்கிரம். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த ஸ்கிட் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், எனக்கு பிடிச்சிருக்கும் என்று நினைக்கிறோம். இந்த ஸ்கிட் எதற்காக என்றால் நீங்கள் சிரிக்கவும் சிந்திப்பதற்காகவும் தான். எல்லாரும் சிரிச்சிங்க. இப்பொழுது சிந்திப்பதற்கான நேரம். சிஸ்டர் லதா வரும்போது நல்லா வந்தாங்க, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஆனா மற்றவர்கள்ட்ட இருந்த வியாதி ஈஸியா அட்டாக் பண்ணிடுச்சு. ஏனென்றால் 2 காரணங்கள் சொல்லலாம். ஒன்று, அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இல்லை. இன்னொன்று, அவங்க தற்காப்பு நடவடிக்கை எதுவும் எடுத்துக்கல. மாஸ்க், சானிடைசர் எதுவும் யூஸ் பண்ணல. அதே போலதான் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் வியாதி வந்து எப்படி நம்ம சரீரத்தை தாக்குகிறதோ அதே மாதிரி பிசாசினுடைய கிரியைகளும் மாம்சத்தின் கிரியைகளும் நம்மை தாக்குகிறது. பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்கணும் என்றால் நமக்கு சாதாரண ஆயுதம் போதாது, கண்டிப்பாக பத்தாது. தேவனுடைய சகாயுதம் தான் தேவை. சரியா? எபேசியர் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 17 வசனங்களின்படி நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவராக வேண்டும் என்றால் தேவனுடைய சகாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ள வேண்டும். கடைசியாக
நாம் அனைவரும் பிசாசை எதிர்ப்போம், பரிசுத்தத்தை காப்போம். அனைவரும் சேர்ந்து செல்வோம்.